எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்துட்டு பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். அது வந்து ட்ரையான ரோஸ்ட் மாதிரி இருக்கும். அது சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது என்னென்ன தேவையான பொருள் நான் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள். இப்போது ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு தாளிப்புக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்ல. இப்போ நம்ம வெறும் வெங்காயம் போட்டால் போதும். இது நல்லா வதங்கணும். வதங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையானது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது எல்லாமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். கார குழம்புக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு, மோர் குழம்புக்கு எல்லாத்துக்குமே இது வச்சு நல்லா சூப்பராக இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான ரோஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி சாதத்துக்குள்ள சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அது எவ்வளோ தேவையோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூடயே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கட்டும். இது கூடயே நம்ம என்ன பண்ணுவோம், உப்பு போட்டோம்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும் தக்காளி. இப்போ தேவையானது உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கப்போகுது. இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கணும். குழம்பு மிளகாய் தூள் எவ்வளோ காரம் வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. அவ்வளோதான். இதை நல்லா போட்டு வதக்கிடுவோம். இப்போ பாதியாக இருக்குது இல்லையா தக்காளி. இப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றினோம்னா அதிலே நல்லா மேஷ் ஆகிடும். இன்னும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உருளைக்கிழங்க நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடும். முதல்ல கட் பண்ணி வச்சோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அப்போ கலர் அப்படியே இருக்கும். அப்படியே ஒயிட்டாக வச்சுப்பாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுருங்க. உருளைக்கிழங்கு கூடவே நம்ம பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். இப்போ தேவையானது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வேகணும், தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 1/4 ஹவருக்கு வேகணும். அது உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணிலெல்லாம் நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆகி வரும். நல்லா வேகக்கூடாது. இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நல்லா இது வேகட்டும். ஒரு 1/4 ஹவருக்கு வேகணும். உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட்டு நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. நல்லா ட்ரையாக நல்லா இதுவாகிடுச்சு. நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா வச்சு சாப்பிட்ற பதத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா நல்லா மேலே கவ்வி நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் உருளைக்கிழங்கு பட்டாணி ரோஸ்ட்டு. அடுத்தது நம்ம மிளகு ரசம் வைக்கணும். இது முடிஞ்சிட்டோன்னா இப்போ மிளகு ரசம் வச்சுக்கலாம். இப்போது ரசத்துக்கு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா அந்த ஹோட்டல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்யுங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ மிளகு ரசம் அது எப்படின்னு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அது வீட்டில் சிம்பிளாக நீங்கள் எந்த மெத்தடில் செய்வீங்கன்னு தெரியல. என்னோடய ஸ்டைலில் நான் மிளகு ரசம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னா, புளி ஊற வச்சுருக்கேன். சும்மா தேவைக்கு மட்டும் ஒரு 4 பேர் 3 பேர் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது சாதம் சாப்பிட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு சும்மா லைட்டாக ரசத்து நம்ம ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்காக வேண்டி ஒரு 4 பேருக்காக தேவைக்கு வச்சுருக்கேன். இது புளி ஊற வச்சுருக்கேன். சின்ன தக்காளி, அது 3 தக்காளியை இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையானது வந்து மிளகு வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தாளிப்பு கொடுக்குறதுக்கு இது வந்து காஞ்ச மிளகா, அது சின்னது ஒரு 2 வச்சுருக்கேன். பூண்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் என்னென்ன போட்டு அரைக்கணும்னா, இப்போ இந்த ஜாரில் இப்போ மிளகாய் தவற வச்சு நம்ம எல்லாத்தையும் இதில் கொட்டிப்போம். மிளகு, சீரகம், பூண்டு, இது 3த்தையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பூண்டை நீங்கள் தட்டி போடுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சூப்பராக நல்லா வாசனையும் கம்மன்னு இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து என்ன ரசம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சு போட வேண்டாம், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா தக்காளியும் கரைக்கவே வேண்டாம், அப்படியே இதில் போட்டு நம்ம அரைச்சிப்போம். இப்போது இதில் போட்டு அரைச்சிக்கலாம். என்ன போட்டிருக்கேன்னா, பூண்டு, மிளகு, சீரகம், தக்காளி, இதை வந்து நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக இல்லை, குறப்பு அந்த மாதிரி இருந்தால் போதும். இது ரசத்துக்கு ரொம்ப நைஸாக இருந்தால் ஒரு மாதிரி திக்கு வந்துடும், அப்படி திக்காகிடும் ரசம். ரசன்றது நல்ல தண்ணியாக இருக்கணும், அதுதான். இது ஒன்றும் பாதியமாக அது கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டோம்னா அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி இப்போ இது எடுத்துக்கலாம். இதுக்கு மூடி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த அடுப்பில் என்ன ஆகுதுன்னா, கரம் மசாலா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வீட்டிலே வந்து ஹோம்மேட் நம்ம செய்கிறது தான். அது நீங்களே செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்னோடய ஸ்டைலில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, அன்னாச்சி பூ போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பட்டை, இது பட்டை. இது பட்டையிலே 2 குவாலிட்டி பட்டை. இது வந்து சுருள் பட்டை, இது வந்து திக்கு பட்டை, தெரியுதுங்களா? இது ஒரு கலர் வந்து நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள். இது திக்காக இருக்கும். இது வந்து சுருளாக இருக்கும். இது வந்து என்னன்னா, இது வந்து ஸ்ரீலங்கா பட்டை சொல்லுவாங்க, அது சுருள் பட்டை. இது வந்து நார்மலாக நம்ம இதுவில் கிடைக்கிறது வந்து இந்த பட்டை. இது 2மே சேர்த்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து லவங்கம் போட்டிருக்கேன். லவங்கம், ஏலக்காய், லவங்கம் அது எவ்வளோ தேவையோ அது லவங்கமும் போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து லவங்க மொட்டு சொல்லுவேன், லவங்க காயின்னு சொல்லுவாங்க, அது போட்டிருக்கேன். இது ரொம்ப போட்டாலே கருப்பாயிடும். இது மீடியமாக போடணும், இது நிறைய போட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஜாதிக்காய். இது வந்து சின்னதாக இருக்கனால நான் வந்து 2 போட்டிருக்கேன். அது 2 ஜாதிக்காய், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு கடல் பாசி. இப்போ இதுவும் தேவைக்கு தான் நம்ம போட்டுக்கணும். எவ்வளோ அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து ஜாதி பத்திரி. இது இந்த பிரியாணிக்கெல்லாம் நம்ம போடுவேன் இல்லையா, நல்ல ஸ்மெல்லு, நல்லா சூப்பராக நல்லா தூக்கலாக இருக்கும். கொஞ்சம் போட்டாலே நம்ம எல்லாத்துக்கும் அந்த மசாலா போட்டாலே செம்ம ஹைலைட்டாக இருக்கும். இதுதான் ஸ்பெஷல். இதோட இதுவில் ஜாதிக்காயும் இதுவும் தான் நல்ல ஹைலைட்டு கரம் மசாலா. அதனால் வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தூள் பண்ணணும். இது நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு தெரியல. இதில் வந்து சோம்பு எதுவுமே போட வேண்டாம். இதுதான் ஒரிஜினல் ராவான கரம் மசாலா. இப்படி தான் செஞ்சுக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும். சின்ன ஸ்பூனில் பாதி போட்டாலே கறி குழம்புக்கு, கறி தொக்குக்கு, எல்லாத்துக்குமே, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு இப்போ ரசத்துக்கு இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சுட்டப்ப இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா காந்திடுச்சு, புகை வருது. இது வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நான். இந்த ரீஃபைண்ட் ஆயில் எது இருந்திருக்கோ உங்கள் வீட்டில், கடலை எண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிருக்கேன்.
தாளிப்பு கொடுக்கறதுக்கு தேவையானது. இப்போ இதில் என்னென்னா அரிசி எடுத்துன்னு வந்துட்டேன். தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, இது கூட உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது கூடயே போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து புளிக்கரைசலில் இதை வந்து புளிக்கரைசலை கரைச்சி வச்சாச்சு. இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு தாளிப்பு கொடுக்கறதுக்கு சும்மா 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு சீரகம், சும்மா 4 வெந்தயம், அவ்வளோதான், சும்மா அந்த ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு. இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுருவோம். இது நல்லா பொரிட்டது. பொரிஞ்சோடனே நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். இதிலே உப்பு போட்டுட்டாங்க. உப்பு பாருங்கள், உப்பு போட்டாச்சு, மிளகுத்தூள் போட்டுட்டேன், அவ்வளோதான். இந்த கரைசலுக்கு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படியே நீங்கள் தாளிப்பு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வருது. இப்போது நல்லா பொரியுதுப்பா. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட வந்து லாஸ்ட்டாக வந்து அது பொங்கி வரும் இல்லையா, அப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முன்னாடி கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம், அது ஒன்றும் இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். தாளிக்கு நம்ம பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ நல்லா செவந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி, இதிலே மஞ்சப்பொடி, இதிலே உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ அது தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வச்சுக்கலாம். சும்மா ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்காக தேவைக்காக நான் வைக்கிறேன். அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோன்னா, கொதி இல்லை அப்படியே பொங்கி வரும், அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இப்போது கரம் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுப்பேன். இங்கே பாருங்கள், இவ்வளோதான் பதம் இருக்கணும். நல்லா செம்மையாக சூப்பராக செம்ம ஸ்மெல்லு. இது நீங்கள் அரைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட வாசனை. ஏன்னா வந்து அது இன்னொன்று லவங்கோட காய் சொன்னேன் இல்லையா, அது சும்மா வாசனைக்கு சும்மா 2 போட்டால் போதும். அது என்ன ஆகுன்னா, அது வந்து நிறைய வந்து ஒரு காட்டு கொடுத்துரும். அது பிறகு வந்து என்ன கருப்பாயிடும். நம்ம எந்த குழம்புலையோ அல்லது கறி தொக்குலையோ குழம்போ பிரியாணியிலோ என்ன போட்டோம்னா கருப்பாயிடும். ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். காட்டு ரொம்ப அதிகம் அதுக்கு. அதனால் வந்துட்டு சும்மா வாசனைக்காக ஒரு 4-5 போட்டுக்கலாம். அது நீங்கள் எவ்வளோ அரை கிலோ அரைக்கிறீங்களோ, 1/4 கிலோ அரைக்கிறீங்களோ, 100 கிராம் அரைக்கிறீங்களோ, அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு உங்களோட கையளவே நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையளவே இது போதுமானதாக ஆகிடும். அது எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்களோ, எல்லாமே 50 வாங்கி வச்சா அது ஓகே, அந்த மாதிரி போட்டுக்கலாம். அல்லது கையளவே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. நான் எப்போவுமே கையளவு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இது வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த இதுவுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் அப்பப்போ ரொம்பவே அரைக்க மாட்டேன். அந்த ஸ்மெல்லெல்லாம் வேறு போயிடும். ஒரு 2 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். 3ஆவது மாதம்லாம் அந்த ஸ்மெல் போயிடும், நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு இந்த பாக்ஸில் பிடிக்கிற அளவு தான் நான் எப்போவுமே அரைப்பேன். கரெக்டாக இருக்குங்களா, இதுதான் அரைப்பேன். இதுலேயே இது 3 மாதம் வரும். இது தேவைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது சின்ன ஸ்பூன் பாருங்கள், இதோட ஸ்பூனு தான் சின்ன ஸ்பூன். இது உள்ளேயே அடங்கிடும். நம்ம இது மூடி போட்டு இது மூடிடலாம். சின்ன ஸ்பூனு தான், இவ்வளோ தான் போடுவேன் நான் எப்போவுமே. சும்மா ஒரு கறி தொக்கோ ஒரு கறி குழம்புக்கோ இதுதான். ஏதோ 1/4 ஸ்பூன் போட்டாலே அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். நான் என்னென்ன போட்டேன்னா 2 பட்டை போட்டேன். ஒன்று வந்து சுலோன் பட்டை, சுருள் பட்டை. அது சுருள் பட்டையை அது ஸ்லோன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஸ்ரீலங்காவில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதனால் அந்த பட்டை. அதுக்கப்புறம் நார்மல் அது திக்கு பட்டை, அது பட்டை அது ப்ரௌனாக இருக்கும், அந்த பட்டை. அப்புறம் லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, அப்புறம் வந்து கொஞ்சம் கடல் பாசி, அதுக்கப்புறம் வந்து லவங்கோட காய் அது போட்டிருக்கேன். வேறு ஒன்றுமே போடல. இதில் வந்து இது பிரிஞ்சி இலெல்லாம் போடணுன்னா அவசியம் கிடையாது.
பிரிஞ்சி இலைலாம் அது இன்னொன்றுக்கு அது குருமாக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை அது மாதிரி போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்டோர்லலாம் சின்ன சின்ன பேக்கெட்லலாம் அது கூடயே இருக்கும் எல்லாமே. சின்ன சின்ன பேக்கெட்டில் இப்போ வந்து பேக்கெட் வருது, அது கரம் மசாலா பேக்கெட்டும், அது வந்து குருமாக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது கறி ரெசிபிக்கு இது சூப்பராக நல்லா ஹைலைட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது ரசம் நல்லா அப்படியே பொங்கி வருதுப்பா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஏற்கனவே கருவேப்பிலை நம்ம போட்டுட்டோம், கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு நம்ம இதை விட்டுடலாம். அவ்வளோதான். இதை வந்து கலரி ஒரு கலர்னோம்னா இது உள்ளே இறங்கிடும். இது நல்லா உள்ளே இறங்கிடுச்சுன்னா அந்த வாசம் வந்து நல்லா சூப்பராக நல்லா ஜம்முன்னு இருக்கும். அவ்வளோதான். இப்போ ரசம் ரெடி. எப்படி குழச்சிட்டு வெளியில் இது ரசம் ரெடி ஆகிடுச்சுப்பா. இது அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கி கொதிக்க வேண்டாம், இது ஸ்மெல்லு போயிடும். ஒரு மாதிரி வந்து ரசம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. இது அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு மசாலா பண்ணியிருக்கோம். இது அவ்வளோதான் இன்றைக்கி. இனி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.